கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங் என்கின்ற இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த காணொலி வழியாய் இந்த யூடியூப் சேனலில் இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக உங்களுடைய வேலைகள் அனைத்திலும் கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருந்து நீங்கள் செய்கின்ற எல்லாவித வேலைகளிலையும் உங்களுக்கு இலகுவாய் இருக்க செய்வாராக. இதோ இந்த நாள் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, இதில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. இந்த ஒரு வார்த்தையிலே பாருங்கள், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்தன என்ன சொல்லுங்கள்? ஆசீர்வதித்துனா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய பிரியமானவர்களே, ஆசீர்வதித்துனா நம்முடைய நல்லதுகளை, நம்முடைய பலன்களை பெருக பண்ணுறது ஆசீர்வாதம். வீடு வாசல் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். வேலை ஸ்தானத்தில் நல்லா சம்பளம் வாங்குறது ஒரு ஆசீர்வாதம். அப்புறம் நினச்ச இடத்துல நாம் வீடு நிலம் வாங்கி போடுறது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தருக்கு ஒரு பிரியமானவர்களை, இதை பாருங்கள், ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாம் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் பார்த்தா தெரியும், இது புதிய ஏற்பாடு. இது ஆபிரகாம் பிரயாணம் வராரு. பிரயாணமாக வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கின்ற இடத்துக்கு நீ போ, நான் சொல்கின்ற தேசத்துக்கு நீ போ. அங்கே போகும் பொழுது நீ கால் வைக்கிற தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாகும் அப்படின்ற. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்குறாரு, நீ அன்னார்ந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன கொடுமான்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. நட்சத்திரம் என்ன முடியுமா நம்மளால? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்ன முடியாது. அதுதாங்க ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். அது பாருங்கள், வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் நீ என்ன கூடுமானால் உன் சந்ததியை கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரை போலவும் பெருக பண்ணும். ஹல்லேலூயா. அது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமானவர்களை பாருங்கள், அந்த ஆசீர்வாதத்திலேயே அதை ஆண்டவர் அதை கம்ப்ளீட் பண்ணுறாரு பாருங்கள். ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அவரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு போனதே கிடையாது. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. எவ்வளோ ஒரு அழகாக நம்மளுக்கு ஒரு வெளிப்படையான வார்த்தை பாருங்கள். ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல, ஆசீர்வதித்து பெருகுவேன்னு சொல்ல, பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமாம், இதை கேட்டு கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுடைய கண்ணீர், கஷ்டங்கள், துயரங்கள் எது வந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவன் மட்டும்தாங்க ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். அழகாக பைபிளில் இன்னொரு வசனம் ஒன்று சொல்லியிருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதான் அந்த ஆசீர்வாதம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆசீர்வாதன்றது தான் அந்த நம்மளுக்கு ஆசீர்வாதன்றது. இப்போ ஆசீர்வாதன்றது நம்மளுக்கு நடக்கிற நல்லது எல்லாமே. ஐஸ்வர்யம்ன்றது பணம். அந்த ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்கள், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், பணம் இருந்து நம்ம அப்படியே வச்சுக்கிண்டு அது நம்ம அனுபவிக்காது இருக்கிறது அது ஆசீர்வாதம் இல்லை. அது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அது அந்த வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யம்னா பணம். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதை கேட்டு கொண்டிருக்க யூடியூப் சேனல் நேயர்களே, இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஆண்டவர் சொல்கிறாங்க. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமாங்க, அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாம் கேட்டதுனால இன்றைக்கி ஆண்டவர் சொன்ன போல் வானத்தில் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் உன்னால் முடியாது, அதுபோல் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிப்பேன்னாரு.
சந்ததியை மட்டும் ஆசீர்வதிக்கலை, அவனுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற பண்ண தேவன். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்ட ஜனங்கள், உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனை, கவலைகள், துன்பங்கள், தோல்வி எல்லாத்தையும் மாற்றி ஒரு ஆசீர்வாதமாக வாழ்க்கையை உங்களை வாழ செய்ய போகிறார். இது என்னுடைய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் முடியுங்க. ஆமாங்க, அதுதான் சொல்லுது பாருங்கள் வேதம் அழகாக. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமாம், ஆண்டவருக்கு எப்படின்னாக்கா பணத்தை கொடுத்துட்டு நீ ஓரம் உட்காருப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த பணத்தை கொடுத்து நீ அனுபவிக்கணும், அதுதான் அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு இன்னொரு தேவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.